அமெரிக்காவோட நட்பு பட்டியல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கொல்லவே வருவியா. ஆனா எல்லாரும் கூட ஏதோ ஒரு சச்சரவு எப்பயுமே இருக்கும். ஆனா இந்த பாகிஸ்தானை பொறுத்தவரை அமெரிக்கால போய் எல்லா நாசகார வேலையும் பண்றவளுக்கெல்லாம் இங்கதான் உட்கார வச்சிருப்பாங்க. இவளுக்கும் தெரியும், அவளுக்கு தெரியாமயே போய் அடிச்சுட்டு வந்திருக்கா. இருந்தாலும் மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவியா, சோறு ஊட்டுவியா, முத்தம் கொடுப்பியா, எல்லாமே பண்ணி தொலைப்பாங்க. காரணம் இல்ல, இந்தியாவுக்கு எதிராக செக் வைக்கிறோம் அப்படின்னு. ஆனா இது நீண்ட காலம் நடக்குமான்னு கேட்டா, ஏழை அது கொள்ள காலம் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல என்ன டிஸ்டர்பன்ஸ் வரப்போகுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோல்ல ஒரு விஷயம்தான். ஆனா ட்ரம்ப்பை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் விதிவிலக்கு. அமெரிக்க அதிபர்கள் செஞ்ச எல்லா விஷயத்தையும் தலைகீழா நின்று செய்வேல அடம் பிடிக்கிற ஒரு ஆளு. ஒரு நாளா ரெண்டு நாளான்னு கேட்கக்கூடாது, நிமிஷம் தோறும் அடம் பிடிப்பார். அப்பேற்பட்ட மனுஷன் பாகிஸ்தான் விவகாரத்துல என்ன பண்றாரு அப்படிங்கிறதா. பாகிஸ்தான் விவகாரத்துல அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கார். இப்ப இந்த திட்டத்துக்கு பாகிஸ்தான் உடன்படுமா படாதா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. காரணம் இல்லைன்னா திட்டம் ரொம்ப சிம்பிள். காசால அமைதி ஒப்பந்தம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆட்களை நிறுத்துறது, அதாவது வெளியில இருந்து ஒரு அமைதிப்படையை நிறுத்துறது. அமைதிப்படையினாலே பிரச்சனைக்குரியது. அந்த அமைதிப்படையில அமெரிக்க ஆட்கள் இருக்கக்கூடாது. ஒத்த அமெரிக்கக்காரன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பேச்சா இருந்துச்சு. அதெல்லாம் ஒத்த பையன் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பே சொல்லிட்டார். பெரிய அளவுல யுஏஇ, கத்தார், சவுதி இங்கிட்ட இருந்து தூக்கிட்டு வர மாட்டோமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தப்ப, உள்ளக்கு பாகிஸ்தானும் வரும் அப்படின்னு பேசினார்கள். ஆனா அமெரிக்கா இப்ப முழுக்க முழுக்க பாகிஸ்தான் ஆட்களே அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு பாக்குது. உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா 80 பேர் பாகிஸ்தான்காரன் இருந்தா போதும். 20 பேர் யார் வேணாலும் இருந்து கேட்க. இந்த மாதிரி ஒரு திலுசால கால்குலேஷனு. இந்த கால்குலேஷனுக்கு எல்லாரும் ஒத்துக்குவாங்க. காரணம் இல்லை அப்படின்னா மற்ற நாடுகள் கிட்ட படை வீரர்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஃபுட்பால் உலக கோப்பையே வந்தாலே இங்க இருந்தாலே ஆட்களை பாதுகாப்புக்கு கூட்டு போவாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. சம்பளத்தை தூக்கி வீசினா முடிஞ்சு போச்சு. பாகிஸ்தான் ஆட்களை அனுப்பிச்சிடுவா. இதுல எந்த சிக்கலும் இருக்கா? எந்த சிக்கலும் இல்லை. ஆனா இங்க சிக்கலே இது அமைதிப்படை கிடையாது. இந்த படை போய் ஹமாஸோட ஆட்களை பிடிக்கிறாங்க. பிடிக்கணும், ஹமாஸ் ஆட்களை பிடிக்கணும், ஆயுதங்களை கைப்பற்றணும், இவர்கள் கண்ட்ரோல்ல அந்த காசா சிட்டியை வச்சுக்கணும். போன உடனே வீர வணக்கம் செலுத்தி ஹமாஸ் துப்பாக்கியை கொடுத்துட்டு தான் மறுவேலை பார்ப்பான். போனவனே அவன் சுற்றுவான். இந்த இடியாப்ப சிக்கலுக்குள்ள சவுதி மாட்ட விரும்பாது, யுஏஇ விரும்பாது, கத்தாரு விரும்பாது, அரபுலகம் என்னைக்குமே விரும்பாது. அப்படி விரும்பல அப்படின்னா அரபுலகம் போய் ஹமாஸ் கிட்ட இருந்து துப்பாக்கியை புடுங்க கூடாது. அதையும் அரபுலகம் செய்யாது. அதாவது ஆட்களை அனுப்பிச்சு ஹமாஸ் ஆட்களை இவர்கள் கைது பண்ண மாட்டார்கள். ஆட்களை அனுப்பிச்சு ஹமாஸ் ஆட்களோட வேலை நிக்க வச்சுக்குவார்கள். அப்படி நிக்க வச்சுட்டா இஸ்ரேலுக்கு என்னடா கூடுதல் பாதுகாப்பு கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு, எல்லாம் லூசு பையில அமெரிக்கான்னு திட்ட ஆரம்பிச்சிருவான். இதுக்கு ஒரே வழி இல்ல, பாகிஸ்தான் தற்கூரிகளை அனுப்பிச்சு விட்டோம் அப்படின்னா பாகிஸ்தான் போய் சண்டையில இறங்கும். சண்டையில இறக்காட்டி சண்டையில இறங்கலும் மண்டையில் நம்ம தட்டலாங்கிறது ட்ரம்ப்போட எல்லை ஓட்டம் முடிவு. ஆனா படைகள் அனுப்ப ஆசிபிளே தயாரா இல்லை. ஆசிபிள் இருக்கு. இதுல ஏகப்பட்ட சிக்கல். பாகிஸ்தான் வீரர்கள் போய் ஹமாஸ் இயக்கத்தோட சண்டை போட்டா பாகிஸ்தான் வீரர்களால தாக்கு பிடிக்க முடியாது. இது ஊரறிஞ்ச உண்மை. எத்தனை பேர் அனுப்புனாலும் அத்தனை பேருக்கு ரீப்ளேஸ் போட்டுக்கிட்டே இங்க இருந்து இருக்க வேண்டியதுதான். இப்ப பாகிஸ்தான்ல ஒரு 6.5 லட்சம் பேர் இருக்காங்க அப்படிலாம். 1 லட்சம் பேரை கூட அனுப்பி விடு, இப்ப எல்லாம் குறைஞ்சு போச்சு, அவன் டிக்கெட்டு கிழிக்க கிழிக்க வாழ அனுப்புடா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கட்டளை இட்டுக்கிட்டே இருப்பாரு வெள்ளை மாளிகையில உட்கார்ந்து. அவருக்கு பகல்லாம் இங்க இரவா இருக்கும். அவருக்கு அங்க இரவுல இங்க பகலா இருக்கு. இது ஊரறிஞ்ச உண்மை. என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. 24 மணி நேரமும் இவளை போட்டு தொல்லை பண்ணுவாரு நம்ம ஆளு. யாரு? ட்ரம்ப் அப்படிங்கிற. அதனால படைகள் அனுப்பி அந்த படைகளுக்கு ஹமாஸ் டிக்கெட் கிழிச்சு கொடுக்க, ரீப்ளேஸ் அனுப்ப, இதுலயே 1.5 லட்சம் வீரர்கள் போய் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது ஒரு ஆசிபிள் இருக்கு பெரிய தலைவலி. 2வது தலைவலி அப்படிங்கிறது, இப்படி போய் அக்கப்போர் பல்ல போறாங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல எல்லாரும் ரோட்ல இறங்கிடுவாங்க. ஏன்னா ஹமாஸுக்காக ரோட்ல இறங்கி பிரச்சாரமோ தாக்குதலோ போராட்டமோ பண்றதுக்கு 1 டஜன் இயக்கங்கள் பாகிஸ்தான்ல இருக்காங்க. ட்ரிகர் பண்ணி விடுறதுக்கு இம்ரான்கான் தயாரா இருக்காரு. இம்ரான்கானை பொறுத்தவரை இப்ப அவரோட கட்சி ஆட்கள் மட்டும்தான் ரோட்ல இருக்காங்க. அதுக்கே ராணுவ கடந்து அப்படியே தட்டுமாறுது. தீவிரவாதி ஆசிப் முனிரை பொறுத்தவரை என்ன பண்றதுன்னு தெரியாமே சுத்திக்கிட்டு திரியான். அப்படி இருக்கும்போது தொக்கா ஒரு விஷயம் கிடைச்சா இம்ரான் கான் எடுத்து கைக்குள்ள வச்சு நாடு தழுவிய அளவுல போராட்டம். அவரோட ஆட்களோட மக்களே உள்ளுக்குள்ள இறக்கி விட்டா ராணுவத்தோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு பெரிய பயம் ஆசிப் முனிருக்கு. ட்ரம்ப் கிட்ட எல்லாம் சொன்னா எனக்கு நீ பேசுற இங்கிலீஷே புரியல போடா அப்படின்றவாரு.
ட்ரம்ப் உனக்கு 3 வேளை வெள்ளை மாளிகையில கூப்பிட்டு சோறு போட்டது காரணமே இந்த வேலைய பார்ப்பேன் தான். இல்லைன்னா பார்த்துக்க வெளுத்துப்புடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. தாராளமா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த இடியாப்ப சிக்கல்ல இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகைக்கு ஆட்சி முன்னேறி போறானாமா. அந்த ஆள் தான் அடிக்கடி போறானே. நீ லீவ் போடுறத காட்டிலும் அவன் அதிக தடவை போறாயா அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் என்னை திட்ட கூட கூடும். நம்ம விஷயத்த அப்புறம் வச்சுக்குவோம். ஆட்சி முன்னேறி இந்த வாரமோ இந்த நிமிடமோ எப்பயோ போறேன். அந்த பயலோட டைம் டேபிள் நமக்கு எதுக்கு? தெரிஞ்சுக்கவும் நமக்கு விருப்பம் கிடையாது. ஆனா போனா வெள்ளை மாளிகையில இந்த தடவ சோறு போடுவாங்களா அப்படின்னு கேட்டா, சோறு போடாம இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோறு போட்டு மிதி மிதின்னு மிதிக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கு. இல்ல, இல்ல ட்ரம்புக்கு என்னைக்குமே ஒரு ஆசை உண்டு. ஆவுன்னா ரஷ்யாவே கோட் பண்றாங்க. அத பூரா இனிமே அமெரிக்காவே செய்யும் அப்படின்னு. ரஷ்யால இந்த சோத்துல விஷம் வைக்கிறது ரொம்ப ஃபேமஸ். ரஷ்ய விஷம் அப்படின்னாலே முதலாம் உலகப் போர்லயே அவனுங்க லேபெல்லாம் வச்சிருந்தாங்க. உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்த பிரேக் பண்ணணும் அவர் இப்படின்னு அவரே வெள்ளை மாளிகையில எதுவும் கலந்து வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்னமோ ஒண்ணு ஆட்சி முன்னே ட்ரம்ப்போட உறவு அப்படிங்கிறது கிழிய போகுது. நமக்கு என்ன ஆசை அப்படின்னா கிழிஞ்சு தொங்கணும். அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். ட்ரம்ப்போட இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு பாகிஸ்தான் கிழிஞ்சு தொங்குனாலும் சரி, இல்ல ஒத்துக்காம கிழிஞ்சு தொங்குனாலும் சரி, ஆக மொத்தம் கிழிஞ்சு தொங்கணும். அது விரைவில் நடக்கும்னு எதிர்பார்ப்போம்.